குழந்தைக்கு ஆயில் விடுறது, மூக்கு சளி சிந்துறது, புளியை கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க ஆண்கள் அப்படி இல்லை. பங்காள ரெடியா இருக்கீங்களா? பவர் காமிச்சிருமா? ரெடி 1 2 3. ஆறா 5 5 10 ஆண்களால கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு அற்புதமான கூட்டம். நல்ல தலைப்பை கொடுத்துருக்கீங்க. வாழ்க்கையில மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு சொந்த பந்தம் வேணுமா, சொத்து பத்து வேணுமா? அவ்வளவுதான். காசு இல்லாம நீங்க ஏதாவது பண்ண முடியுமா சார்? இந்த விழாவை இவ்வளவு அழகா கொண்டாடுறாங்க. இந்த கோயில் இவ்வளவு சீரியல் பல்பை கட்டி இப்படி ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தை அமைச்சிருக்காங்களே. இந்த கட்டட நாடக மேடையை கட்டுறது கூட காசு இருந்தாலும் சார் முடியும். ஒண்ணு தெரிஞ்சுக்க, எனக்கு தெரிய இந்த கரூர் பகுதியில இப்படி பழத்தால ஜோடனை பண்ண கோயில இங்கதாயா எல்லா பழமும் நாங்கெல்லாம் சாமியா பாக்குறோம். இந்த நடுவுல உட்கார்ந்துருக்க அம்மா திராட்சை பழத்தையும் கொத்து கொத்தா இருக்கு சார். என்னைக்கு பிரிப்பாங்க? அண்ணாச்சி பழம், என்ன மாம்பழம், அப்ப இந்த பெண்கள் திராட்சை பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், சாத்துக்குடி, மாங்காய். மாசமா இருக்காரு அதை நினைக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு நினைச்சுக்கிட்டு. அது ஆப்பிள் இல்ல, ஆப்பிள். ஆப்பிள் தான். அந்த மாதிரி நடுவில் இருக்கிறது பாருங்க, பழத்தை பூரா பிரிக்கணும்னு ஆசைப்படுது. பழத்தை மட்டுமா பிரிக்குது, பாசமா இருக்க குடும்பத்தையே பிரிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கு. 630 ரூபா. இது வந்து சொந்த முன்னோட பேசினா எவனாவது காது கொடுத்து கேட்க முடியுமா? இன்னைக்கு பழைய ஆசை இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார்? இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம்ல, சாமிக்கு முன்னாடி இருக்குமா, உண்டியல் முன்னாடி இருக்குமா? உண்டியல் தான் முன்னாடி. அப்ப உண்டியல்ல காசை போட்டுட்டாலும் சாமியை போய் பார்க்க முடியும். சில பேர் 630 ரூபாய் காசை போட்டுட்டாலும் போய் சாமியை பார்க்கறாங்க. அப்ப இந்த பணம் இல்லாம வாழ்க்கையில ஏதாவது பண்ண முடியுமா? சொந்த பந்தம் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு பாட்டு சொன்னா, ஏது பந்த பாசம் எல்லாம் வெளியேறும், காசு பணம் வந்தால் தேசம் சிரமாகும், சுங்குடி சுங்குடி கருவில்லாம் வீட்டாரோ, ஏப்பிலை கருவே பிள்ளை அறியாரோ நானே, அவகாச கண்டு புட்ட புலி கூட புள்ளத்தும் பரிகாரம் அச்சிடறி கண்மணி கண்மணி அருகாத கடலும் வருமான புடவடி கண்மணி கண்மணி கூட தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கண்மணி கண்மணி நானும் புரிஞ்சிருச்சு யாரும் பிறந்துருச்சு காணி காணி. அப்ப பணம் காசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது சார். சொந்த பந்தம் நல்லா இருக்கு, சொந்த பந்தம் நல்லா இருக்கு தெரியுமா? நான் உடனே ஒரு கேட்கறேன் கேள்வி. கட்டுற புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறாங்களா சார்? அப்படி கேள்வி. சொந்த பந்தம் அந்த லட்சத்துல இருக்கு. அன்னைக்கு நிகழ்ச்சி லேட் ஆச்சு சார். சரி. ஏன் கொண்டாடி சொன்ன அதே பட்டிமன்றத்துக்கு போற 2 சப்பாத்தி சுட்டுவாங்க. ரெண்டாவது கொடுக்குறா பிக்க முடியலங்க. சப்பாத்திக்குள்ள ஒருத்த காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இருக்கிற பிக்க முடியல. கோவம் வருமா வராது? என்னாடி சப்பாத்தியே இப்ப உள்ள வந்தா பிச்சு போட வச்சுக்கிறேன். இப்ப சமயக்கட்டு சொல்றாங்க, நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாங்க? போய் வேலை பார்த்துக்கிறாங்க. இப்படித்தான் ஐயா. நேத்து என் கொண்டாடி டிவி பார்த்துட்டு இருந்தா. சரி, அடியே தோசை சுட்டு கொண்டாடிக்கிறேன். கொண்டாந்து வைக்கிறேன், பிக்கிறேன், பிக்க முடியல, சுடுது. பிக்கிறேன், பிக்க முடியல, சுடுது. என்ன லைட்டை போட்டு பாக்குறேன். இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. உடனே எங்க மாமியாவை கூப்பிட்டு தோசை சொல்லுறாங்க. சொல்லுங்க அத்தை, நீங்க சுட்டுட்டு வாங்க தோசை. அந்த அம்மா கொண்டாந்து வச்சுட்டு கண்ணக்கட்டே கற்றுப்பா இருந்துச்சு, கற்றுப்பா இருந்துச்சு. என்ன லைட்டை போட்டு பாக்குறேன். இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்பர் போட்டு மாவு ஊத்திக்கிறா. இந்த உணவு எப்படி சந்தோஷமா இருக்கு? இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சி ஏதாவது இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளவு சிக்கல் பிடிச்ச வேலையா இருக்கேன். அதுலயும் பாருங்க, இந்த பெண்கள் ஆண்கள் சுத்தி உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்கறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது சார். நல்ல ஒரு கைத்தல தாராளமா கொடுங்க. அப்படியா? என் பொண்டாட்டி எப்படி டிவி பாப்பா? பத்தியும் உள்ள போயிட்டு 20 வெளியே வந்து வாய் தொப்பா போட மாட்டேங்கிறாங்க. இது பரவாயில்ல. என் பொண்டாட்டி இப்படி டிவி பாப்பா? எப்படி கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, ஏதாவது தெரியுதான்னு பாப்போம். அதுல இந்த வம்சம்னு ஒரு நாடகம் போட்டாலும் சன் டிவில, அதுல ரம்யா கிருஷ்ண கலெக்டமாவா இருக்கும். அதை சாகடிக்கிறதுக்காக போற கார்ல வெடி விட வச்சிருவாங்க நடுவுல. அது வெடிக்கிறதுக்காக கவுண்டர் குறைஞ்சிட்டே ஒரு 10 9 8 7 6 5 4 இதை கொண்டாடி டிவியில பாத்துட்டே இருக்கா. 90 95 100 110 பிபி எகிரிட்டே ஓடி போய் லைட்டை போடுறான், ஃபேனை போடுறான், தண்ணியை குடிக்கிறான். நான் கிடுக்கு ஓடி போய் பக்பாயில பிடிக்கிட்டேன். அந்த வம்சம் இருக்கா, நம்ம வம்சம் முடிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு வருஷத்துக்கு எங்க போறோம்? அந்த மாதிரி இவ்வளவு சிக்கல் இருக்கேன். நான் அந்த பக்பாயில அமுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். இதோட துளையட்டும். அதனாலதான் நீங்க நடுவரா இருக்கீங்க. எனக்கு அந்த விவரம் தெரியாம போச்சுங்க. சொல்றீங்களா வக்காலத்து வாங்கிட்டு அவ்வளவு சிக்கலை இந்த பெண்கள் தானே கொடுக்குறாங்க. ஒரு ஆள் முடிவெட்ட கடைக்கு போனார் சார். அந்த ஆள் கேட்டார், உனக்கு எந்த அளவு முடி வெட்டணும்? என் பொண்டாட்டி பிடிச்சா மாட்டாத அளவு வெட்டி விடும் அப்படின்னாரு. புருஷனை பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி போட்டு அடிக்கல. இந்த சொந்த பந்தம் நல்லா இருக்கு, நாங்க பேச முடியுமாங்க? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறோமோ அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா வாங்கி வீட்டுக்கு வந்துருவேன். திருநெல்வேலி பட்டி
கேள்விப்படுறேன். அல்வா ஃபேமஸ். ஆ. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆ. இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கௌதமி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் கொடுத்துச்சு போனேன். ஆ. வாங்கிட்டு நேரா வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தியா? இல்லை நீங்க வாங்கிட்டு வந்தீங்க, ஆம்பளையா பூரா சிரிக்கிறீங்க. ஆனா பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ்னா அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன், குண்டு பாட்டில் வாங்கியிருக்க. செண்டு பாட்டில் தாங்க வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் கூப்பிட்டேன். நான் போயிருந்தேன், லலிதா கூப்பிட்டு. நேரா போய் மணப்பாறை முறுக்கு ஃபேமஸ். நேரா வாங்கி கொண்டாந்து பொண்டாட்டி திண்டாடி. எங்க பாயமா கடையிலையா? பாயமா கிடையாது. நேரா முறுக்க வாங்கி கொண்டாந்து என் பொண்டாட்டி சொல்லிருந்தாடி டிவி பார்க்கலாம் பாக்குற இந்த மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்லா இதமா இருக்கு தின்னுட்டே பார்த்து கொடுத்துட்டு நான் ட்ரெஸ் பண்ண ரூம் போயிட்டேன். இவன் மணப்பாறை முறுக்கத்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே சொல்றாங்க, மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியே இருக்கியா, ஒரே கசம்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, இவன் கசக்குதுனால வெளியில வந்து பாக்குறக்கா. நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்குங்க. பக்கத்துல இருக்க கொசுவட்டி தூளை எடுத்து முறுக்குல தின்னுட்டு டிவி பார்க்கறாங்க. இந்த சொந்த பந்தம் நல்லா இருக்கு நாங்க பேச முடியுமாங்க? அதனாலதான் இன்னைக்கு பணங்காசு தான் முக்கிய. சொந்த பந்தம் சரியே ஒவ்வொரு ஆம்பளை எப்படி நம்ம பாடி கலையலாம். எப்படி மரணமே இன்னும் தூரம் நம்மை ஆப்படிச்சு அசல வைப்பது. இழுக்கிறது எனக்கு. நீ அந்த தண்ணி குடிச்சு யாருக்காவது இப்படி இருந்தா எனக்கு பணப்படணும் வந்துடும் சார். நல்ல வியாதி, விளக்காத வியாதி. பாருங்க விக்கையில விட்டு இப்போ மாமா இப்படித்தான் நேற்று என் கொண்டாட்டி டிவியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தான். நைட்டு நான் தோசை சாப்பிட்டு. சரி, தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டும் வாரேன், முடியட்டும் வாரேன், நாடகம் முடியட்டும் வரனால எனக்கு முடியட்டும் வரனால இது வரைக்கும் தெரியாம தான் போய். அப்ப சொந்த பந்தம் மகிழ்ச்சி இருக்கா? நீங்க பொழுதுக்கு நாடகம் பாக்குறீங்களாமா? காசு கட்டி டிடிஎச் வச்சாதான் நாடகம் பார்க்க முடியும். கேபிளுக்கு பணம் கட்டாதான் பார்க்க முடியும். அப்ப எல்லாத்துக்குமே பணம் வேணுங்க. அதனாலதான் இந்த காசு இல்லாம கஷ்டப்படுறவனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அன்னைக்கு பாட்டு மாதிரி ஒரு பாட்டு அழகா கொடுத்தான். கையில வாங்கின கையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கின கையில பாடல, காசு போன இடம் தெரியல. காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வதும் புரியல. அதை என்னாம இருக்கவும் மனசில்ல. கையில வாங்கின கையில போடல, காசு போன இடம் தெரியல. அவ்வளவு சிக்கல் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு. இப்பாடா என்னது இப்பா? எக்கோ கட் பண்ணிக்கீங்க. விசிலிங் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நல்லா வச்சு விடுங்க பார்த்து. அதுலயே நீங்க சொந்த பந்தம் நல்லா இருக்குங்கிறாங்கல்ல, உங்களை வச்சே இன்னைக்கு சரியில்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டான். இவ்வளவு ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல, குறிப்பா கல்யாணம் ஆன ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியான 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்க பார்ப்போம். 4 பேரை தூக்குறாங்க. இப்ப தூக்குன ஆட்களோட மிஸ்ஸஸ் எல்லாம் அங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பயத்துல தூக்குறாங்க. நீங்க என்ன அப்படி கையை வச்சு உட்காந்து